வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகள் கொழும்பில் ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டத்தின் மீது கண்ணீர் புகை பிரயோகம். பானின் விலை மீண்டும் அதிகரிக்கும் சாத்தியம். தொழிலில் ஈடுபடாதுள்ள படையினரின் பிள்ளைகளுக்கு 26 வயது வரை கொடுப்பனவு பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்தார். அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட செவனகல சீனி தொழிற்சாலையின் உற்பத்தி நடவடிக்கைகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்படும். இலங்கை கிரிக்கெட் அணி தனது முதல் டெஸ்ட் போட்டியில் பங்கேற்று இன்றுடன் 30 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது போலீசார் பல தடவைகள் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டனர். அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அந்த கட்சியின் பிரதிநிதிகளும் நவ சமசமாஜ கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன உள்ளிட்ட அரசியல்வாதிகளும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்த காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் லாரியோன்றில் ஏறி மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினர். இந்த அரசாங்கம் தனது ஊழல்களையும் மோசடிகளையும் மக்களை கொலை செய்து ஈடு செய்கின்றது. வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது, எண்ணெய் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது, பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது, மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கான காரணம் என்னவென கூறவில்லை. உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்படவில்லை. ஈரானை விடுத்து வேறு நாடுகளிடமிருந்து எரிபொருட்களை கொள்வனவு செய்ய முயற்சிக்கவில்லை. எனவே ஊழல்களுக்கும் மோசடிகளுக்குமே எரிபொருளின் விலையை அதிகரித்துள்ளனர். இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனம் 123 பில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளது. ஊழல் மற்றும் மோசடிகளால் வேறு நபர்கள் நன்மை அடைந்தாலும் அதனை இன்று மக்களை செலுத்த வேண்டும். இந்த அரசாங்கம் முன்னெடுக்கும் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். வடக்கில் தமிழ் மக்கள் தொடக்கம் ஹம்மாந்தோட்டையில் உள்ள சிங்கள மக்கள் வரை அனைத்து பிரதிநிதிகளையும் இந்த மேடையில் ஒன்று கூட்ட முடிந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க அவ்விடத்திலிருந்து வெளியேறி சென்றார். பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவ்விடத்திலிருந்து முன்னோக்கி செல்ல முற்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அதன் பின்னர் அவர்களை தடுப்பதற்கு போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டனர். Parliament Mantri.
அதனை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏற்கனவே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இடத்திற்கு பின்வாங்கிய போதிலும் மீண்டும் முன்னோக்கி செல்ல முயற்சி செய்தனர். அதன் போதே போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். அதன் பின்னர் நிலைமை ஓரளவு வழமைக்கு திரும்பியது. இன்னும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவ்விடத்திலிருந்து வெளியேறவில்லை. பின்னர் அவர்களை கலைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். තත්ත්වය පාලනය කෙරුණේ ආරක්ෂක හමුදාව එහි පැමිණීමෙන් අනතුරුවයි. කරුණා කරලා මම ගෝල් හොඳින් කියන්නේ. පැත්තට ඉන්න. පැත්තට බස් ඕගනයිස් කරලා යන්න ඕක කට්ටිය. කරුණා කරලා යන්න තේරුණාද කියන්නේ. ඔක්කොම යන කට්ටිය යන්න. ආයෙ කියලා පස්සාවට පස්සේ නැගලා ගෙවල් වලට යන්න දෙන්නේ කියලා. මේක වස්තුව කණ්ඩි කොල්ල අරින් இதேவேளை புறக்கோட்டையில் நடத்தப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட அமைதி காரணமாக சிரேஷ்ட அதிகாரிகள் 3 உள்ளிட்ட 15 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்துள்ளனர். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 2 பேரும் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். அந்த பகுதியில் தற்போது அமைதி நிலவுவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் நாட்டின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் நீர்கொழும்பு நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் சுதந்திரத்துக்கான அமைப்பு என்பன ஏற்பாடு செய்திருந்த பேரணி ஒன்று இது காலை நடைபெற்றது. நீர்கொழும்பு தலுப்பத்த புனித செபஸ்தியன் தேவாலயத்துக்கு முன்னால் ஒதுக்கூடிய குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது அவர்கள் சிலாபத்தில் மீனவர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நீர்கொழும்பு சிலாபம் பிரதான வீதியூடாக நீர்கொழும்பு நகரம் வரை பேரணியாக சென்றனர். எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டமை மற்றும் சிலாபத்தில் மீனவர் ஒருவர் உயிரிழந்தமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மற்றொரு ஆர்ப்பாட்டம் நீர்கொழும்பு ஹாமில்டன் கால்வாய் பகுதியில் இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட ஏனைய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை நீர்கொழும்பு குடாப்பாடு கத்தோலிக்க தேவாலயத்துக்கு முன்னால் இது மற்றொரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
மக்கள் விடுதலை முன்னணியினர் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னால் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து எதிர்ப்பை தெரிவித்தனர். எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டமை மற்றும் மக்களின் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இவர்கள் இந்த நடவடிக்கையினை ஏற்பாடு செய்திருந்தனர். இதேவேளை ஜனநாயக மக்கள் முன்னணியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று ஹட்டன் பஸ் நிலையத்துக்கு அருகில் இன்று பகல் இடம்பெற்றது. மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பினால் தோட்ட மக்கள் பெருமளவிலான பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபயசிங்கவின் தலைமையிலான மற்றும் ஒரு ஆர்ப்பாட்டம் குர்நாகலில் இடம்பெற்றது. எரிபொருள் வெளியேற்றம் அரசியல் மேடைகளிலும் தற்போது முக்கிய தலைப்பாக மாறியுள்ளது. அது தொடர்பில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. தனபதி ஆண்டுவ இதிகாசே வரலாற்றில் முதன்முறையாக இந்த அரசாங்கத்தினாலேயே இதுபோன்ற அதிக அளவிலான எரிபொருள் விலையேற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் பின்னர் ஏனைய பொருட்களினதும் விலைகள் அதிகரிக்கும். அதனை பொதுமக்களே எதிர்கொள்ள நேரிடுகிறது. எனவே இந்த அரசாங்கத்தை தோல்வியடைய செய்ய அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். எண்ணெய் விலையை குறைக்குமாறு அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டது. ஏன் அவ்வாறு இடம்பெற்றது? எமது நட்பு நாடான ஈராக் அதிக அளவில் நமக்கு எரிபொருட்களை வழங்கியிருந்தது. அதன் பின்னர் ஈராக்கின் எண்ணெய் விநியோகத்திற்கு அமெரிக்கா தடை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக சர்வதேச சந்தைக்கு விநியோகிக்கப்படும் எண்ணெயின் அளவு குறைந்தது. அதனால் நாளுக்கு நாள் எண்ணெயின் விலை அதிகரிக்க ஆரம்பித்தது. எனவே எமக்கும் எண்ணெயின் விலையை அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டது. இது குறித்து அரசாங்கம் பல்வேறு விதங்களில் சிந்தித்தது. மக்களுக்கு எவ்வாறு நிவாரணம் வழங்குவது என்பது தொடர்பாகவும் அரசாங்கம் நன்கு சிந்தித்துள்ளது. රටේ ජනතාවට බදු බර වැඩි කරලා ඉතිහාසයේ කිසි දවසක නොවිවුරු ආකාරයට ඩීසල් පෙට්‍රල් භූමි තෙල් මිල වැඩි කරලා நாட்டு மக்களை சிரமத்துக்குள்ளாக்கி வரலாற்றில் ஒருபோதும் இல்லாதவாறு பெட்ரோல், மண்ணெண்ணெய் என்பவற்றின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டில் காட்டு சட்டமே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மக்களின் துயரங்களை அரசாங்கத்துக்கு எடுத்துரைப்பதற்காக மீனவர் ஒருவரும் உயிர் தியாகம் செய்துள்ளார். இந்த எண்ணெய் விலையினால் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுவதில்லை என சிலர் நினைக்கின்றனர். எனினும் நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். தற்போது கூட பெட்ரோல், டீசல் என்பவற்றின் விற்பனை விலையை விட அதிக தொகையை அரசாங்கம் அதன் கொள்வனவுக்காக செலவிடுகிறது. அதன் முழு பொறுப்பையும் நாம் மக்கள் மீது சுமத்துவதில்லை. எரிபொருள் விலையேற்றத்தின் முழுமையாக சுமையை நீங்கள் தாங்குவதில்லை. அதன் ஒரு பகுதியை அரசாங்கம் தாங்கிக் கொள்கிறது. यूरोपीय रटवल गणनाවක් කඩන් වැටලා අවසන් නැයි. ඊරානයේ රටට සම්බාධක පනවලා பல ஐரோப்பிய நாடுகள் இந்த வீழ்ச்சி கண்டுள்ளன. ஈரான் ஜனாதிபதியுடன் எமக்குள்ள சிநேகபூர்வ நட்பினால் இலங்கைக்கு கிடைத்த எரிபொருட்கள் தற்போது நமக்கு கிடைப்பதில்லை. அதுக்கு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகள் பின்னடைவை எதிர்நோக்கியுள்ள போதிலும் நமது நாடு முன்னோக்கி பயணிக்கிறது. அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை பாதுகாக்க வேண்டும். තේරුම් ගන්න ඕනේ වටිනාම දේ මේකයි. කරුණා කරලා මේක අපි ආරක්ෂා කරගමු. எரிபொருள் விலை உயர்விற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் அன்று 110 ரூபாய் வரை எரிபொருள் விலை அதிகரித்த போது ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடவில்லை என கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். இன்று எரிபொருள் விலையுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டின் எரிபொருள் விலை அதிகமாக உள்ளது. சாதாரணமாக டீசல், பெட்ரோல் உள்ளிட்ட அனைத்தும் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டு இணையதளங்களுக்குள் பிரவேசித்து பாருங்கள். எனினும் அங்கு எந்தவித பேரணிகளும் நடைபெறுவதில்லை. இந்த நாட்டை தவிர வேறு எந்த ஒரு நாட்டிலும் எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு எதிராக பேரணிகள் நடைபெறுவதில்லை. அன்று எரிபொருளின் விலை 110 ரூபாய் வரை உயர்வடைந்தது. இன்று அதனை விட 5 ரூபாய் மாத்திரமே அதிகமாக உள்ளது. அதனாலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளார். 5 ரூபாய்க்கே ஒருவர் உயிரிழந்துள்ளார். நாட்டையும் கிராமத்தையும் சீர்குலைக்கும் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். அனுராதபுரத்தில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். சசுனட்ட அருண திட்டத்தின் கீழ் திறப்பனை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அமனிச்சிய முரியா கடவுள விகாரிக்கு சஜித் பிரேமதாச இன்று நிதி உதவி வழங்கினார்.
நாட்டு மக்கள் அனைவரையும் பாதாளத்துக்குள் தள்ளும் யுகம் என்று காணப்படுகிறது. இதற்கு உண்மையில் நாட்டு மக்களே பொறுப்பு கூற வேண்டும். இலங்கை வரலாற்றில் பெற்றுக் கொடுக்காத உரிமைகளுக்கான வியாபாரத்தினூடாக பொய் பிரசாரங்களுக்கு ஆரவாரம் அளித்தது நாட்டு மக்களை. நாட்டு மக்களை கொலை செய்வதற்கு இன்று இந்த அரசாங்கம் அனுமதி பத்திரம் வழங்கியுள்ளது. இதேவேளை கலேன் பிந்துனுவெவ பிரதேச செயலாளர் பிரிவின் யக்கல விகாரையின் புனர் நிர்மாண பணிகளுக்கு சஜித் பிரேமதாச இதன்போது நிதியுதவி வழங்கினார். கடந்த 3 தசாப்த காலமாக இலங்கை மீது படிந்திருந்த கருப்பு கரையை நீக்குவதற்கு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கியவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என சிங்கப்பூர் மகாசங்கத்தின் தலைவர் கலாநிதி பெல்லான்வில தர்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் சிங்கப்பூர் விஜயத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூரில் தர்ம போதனைகளில் ஈடுபட்டுள்ள இலங்கையின் தேரரான பெல்லன்வில தர்மரத்ன தேரர் ஜனாதிபதியை சந்தித்து ஆசி வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாம் வெளிநாட்டில் உள்ள போதிலும் மூலக பொருளாதார விளம்பியங்களுக்கு மத்தியில் இலங்கையில் உள்ள சிலர் செயல்படுகின்ற விதம் குறித்து தாம் கவலையடைவதாக பெல்லன்வில தர்மரத்ன தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். එක්තරා වේදනාවක් තියෙනවා ලංකාව ගැන හිතනකොට. පොඩ්ඩක් පාන් ගෙඩිය මිල වැඩි වුණාම, පෙට්‍රෝල් මිල පොඩ්ඩක් වැඩි වුණාම ඕකට අඩුපාඩු අවගේ වෙනසක් කරන්න පුළුවන් නම් මම හිතන්නේ ජනාධිපතිතුමා වගේ කෙනෙක් වෙන කෙනෙක් කවුරුවත් නැහැ කතා කරලා යම් කිසි දෙයක් කරන්න පුළුවන් නම් කරවා ගන්න. பானின் விலையை 3 ரூபாய் முதல் 6 ரூபாய் வரை உயர்த்த நேரிடும் என அனைத்து இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்திடம் இருந்து மானியம் வழங்கப்படுமாயின் விலை திருத்தம் பற்றி மீண்டும் கவனம் செலுத்துவதாக அந்த சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன கூறினார். எரிபொருள் விலை மற்றும் மின்சார கட்டணம் என்பன உயர்வடைந்தமை காரணமாக தமது உற்பத்தி அதிகரித்துள்ளதால் இந்த துறையை பேணுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அனைத்து இலங்கை பேக்கரி உரிமையாளர்களின் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2006ஆம் ஆண்டில் பான் ராத்தலின் விலை 18 ரூபாவாக காணப்பட்டதோடு 2008ஆம் ஆண்டில் அதன் விலை 37 ரூபாவாக உயர்த்தப்பட்டது. 2010ஆம் ஆண்டில் பான் ராத்தலொன்றின் விலை 46 ரூபாவாக இருந்ததோடு கடந்த வருடத்தில் அதன் விலை 49 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. இதேவேளை பானுக்காக அரசாங்கத்தினால் கட்டுப்பாட்டு விலை ஒன்று நிர்ணயிக்கப்படவில்லை என இது பற்றி நாம் வினவிய போது கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சின் செயலாளர் சுனில் சிறிசேன கூறினார். ஆயினும் திடீரென விலை உயர்த்தப்படுமாயின் அதில் தமது அமைச்சினால் தலையிட முடியும் என அவர் குறிப்பிட்டார். உத்தம பூஜா எனப்படும் கௌரவ விருது வழங்கும் நிகழ்வு இன்று காலை அம்பாறையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச கலந்து கொண்டிருந்தார். அம்பாறை கொண்டைபாட்டுவான் ராணுவ முகாம் அமைந்துள்ள பகுதியில் இன்று காலை இந்த நிகழ்வு நடைபெற்றது. யுத்தத்தின் போது உயிரிழந்த மற்றும் காணாமற் போன 2328 முப்படை வீரர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு இதன் போது உத்தம பூஜா எனப்படும் கௌரவ விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த ராணுவ வீரர்கள் யுத்த களத்தில் இருந்த போதும் அவர்களது உயிரை தியாகம் செய்த போதும் அவர்களது குடும்பத்தினர் பாரிய அர்ப்பணிப்பை செய்ய நேரிட்டது. இந்த நிலையில் அவர்களின் உறவினர்களுக்கு விருதுகளை வழங்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முதலாவது நிகழ்வு இதுவாகும். இந்த உறவினர்கள் செய்த அர்ப்பணிப்பிற்கு கௌரவம் அளிக்கும் வகையில் இந்த நிகழ்வினை நடத்துவதற்கு ஜனாதிபதி தீர்மானித்தார். அத்துடன் இந்த குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுள் 18 வயதின் பின்னர் இதுவரையில் தொழிலில் ஈடுபடாதுள்ளவர்களுக்கு 26 வயது வரை கொடுப்பனவுகளை தற்போது நாம் வழங்கி வருகின்றோம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் கிடைத்த முறைப்பாடுகளை உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக ஆணைக்குழுவுக்கு 200க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் நிமல் புஞ்சிகேவா கூறியுள்ளார். எனினும் அந்த முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை முடிவுக்கு கொண்டுவரும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கொன்று நிலுவையில் உள்ளமையே அதற்கு